சேனல் வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாஸ்ட்டாக வந்து கன்னியாகுமரி வந்திருக்கேன். அதே மாதிரி கன்னியாகுமரியில் இப்போ நான் எந்த இடத்துல வந்திருக்கேன்னா இப்போ வந்து ஒரு வியூ ஸ்பாட் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பில்டிங் மாதிரி அதான் நேஷனல் வியூ ஸ்பாட்டு. இப்போ நம்ம வந்து அங்கே தான் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே கடல் வந்து செமையாக தெரிஞ்சிச்சு, நல்லா வியூ. ஆனால் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து கொளுத்திருச்சு. அதனால் வந்து நீங்கள் வெயில் டைமில் வந்து கன்னியாகுமரியில் விசிட்டே பண்ணாதீங்க. ஏன்னா வெயில் வந்து சரியான அடி அடிக்கி. அதே மாதிரி தண்ணியும் வந்து நம்ம நார்மல் வாட்டர் மாதிரி கிடைக்காது, கொஞ்சம் சப்பை தண்ணி மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்து சேஃபாக இருக்கணும் இந்த கன்னியாகுமரியில். ஏன்னா தண்ணி ஊற்றுக்காமல் போயிட்டோம் சில நேரம் அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து வியூ ஸ்பாட் வந்து அதில் பார்த்தோம்னா உள்ளே போகிறதுக்கு வந்து டிக்கெட் வந்து 40 ரூபாய் 50 ரூபாய் நினைக்கிறேன். எனக்கு வந்து மறந்துருச்சு, போய் ரொம்ப நாள் வச்சுனால. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடலை வந்து நல்லா வெறிக்க பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் கடலில் போனது. இப்போ வந்து பாருங்க எல்லாரும் வந்து கடலை பார்த்துட்டு இருக்காங்க. சைடில் இருந்து திருவள்ளுவர் சிலை எல்லாம் நல்லாவே தெரியுது. பீச் சைடெலாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டியிருக்கிறது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கடலுக்கு இருக்கலாம் அந்த பாறை மாதிரி போட்டு அது மேலே தான் கட்டியிருக்காங்க. அலை வந்து இந்த பில்டிங் அடிக்கும்போது பில்டிங் அதிருதுங்க. ஆனால் கீழே விழலை, நல்லா போச்சு, எல்லாம் விழுந்துச்சு அவ்வளோதான். ஆனால் வந்து வலை வந்து பாறையில் அடிக்கும்போது நிலமே அப்படி அதிர்ச்சி. இப்போ இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பீச் வீடியோ போடுவேன். அதுலேயும் அதே தான். அலை வந்து ஒரு பாறைங்களாம் போட்டிருப்பாங்க, அந்த பாறையில் அடித்து நிலமே சரியான அதிர்ந்துச்சு. ஏதோ இந்த மலை மேகம் இடிச்சு அப்படிருக்கும் அந்த மாதிரி அதிரும்ல, அது மாதிரி அதிர்ச்சி. ஓகே, இப்போ வாங்க. இது வந்து சுற்றி போகிற மாதிரி இருக்கும். வழி படிக்கட்டு கிடையாது, சும்மா சர்க்கிள் மாதிரி தான் வச்சுருப்பாங்க. நம்ம சுற்றி தான் போகணும். அதுக்கு வந்து மேலே போய் வந்து நம்ம வியூவை நல்லா பார்க்கலாம். சுற்றிலும் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியும். இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு இருக்கோம். ஹைட்டை மட்டும் பாருங்க எவ்வளோ தூரம் இருக்குன்னு. இப்போ நம்ம கொஞ்சம் தான் ஏறிருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்ம மேலே போகணும், வெயில் வேறு சுட்டடிக்கு. ஆனால் பட் இந்த மேலே இது மாதிரி போட்டுறதுனால நம்மளுக்கு வந்து சூட செடியில் நல்லா கூலிங்காக இருந்துச்சு. காற்று நல்லா செம்மையாக அடிச்சுது. அலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக அடிக்கும்போது மட்டும் இந்த பில்டிங்க்கு கொஞ்சம் உள்ளே வந்துடுவாங்க. லைட்டில் தான் தெரிஞ்சிச்சு, நாங்கள் ஃபுல்லாக வரும்போது தான் லைட்டாக தான் தெரிஞ்சிச்சு. மற்றபடி பில்டிங்லாம் ஸ்ட்ராங் தான். அலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அலையாக வந்துச்சு. நானும் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்துருக்கேன். பட் ஒன்றும் பண்ணல, அது சாட்டி பெருசாக வந்துச்சு. பட் உள்ளே போனால் அவ்வளோதான், பிடிச்சி உள்ளே எழுதிட்டு போயிருந்தோம். அந்த கடலுக்கு சைடில் மட்டும் பாருங்களேன், ரொம்ப தூரம் தள்ளி வந்து ப்ளூ கலரில் தெரியுதுல்ல, அது என்ன சைடு மட்டும் நீங்கள் கமெண்ட்ல வந்து போட்டுருக்கீங்க. அது வேறு கடலா இல்லை ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கறதுனால அப்படி இருக்குதா, அதை மட்டும் கமெண்ட் சொல்லுங்க. டவுட்டாக இருக்குது ரொம்ப. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு உயரத்துக்கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது அள்ளி விட்டுட்டு, ஏன்னா ரொம்ப உயரமாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சிச்சு. அதே சரியான பதட்டம். ஏன்னா அப்பப்போ அலை வந்து பில்டிங் அதிர வைக்கிறோம், அதனால் வந்து பயம் கூடுதலாக தெரிஞ்சு. மேலே இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கடலில் உள்ள தண்ணி எவ்வளோ ஹானி இருக்குன்னு அப்படின்னா தெரிஞ்சிச்சு. நான் சும்மா படத்தில் பார்த்துட்டு கடலாம் எவ்வளோ தானா அப்படின்னு நினச்சேன். பட் நேரில் போய் பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ தண்ணியா அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நீங்கள் வந்து கடலுக்கு போகும்போது அலை பெரிய அலையாக வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஓடி வந்துடுங்க, இல்லைன்னா அவ்வளோதான் உங்களை உள்ளே பிடிச்சி இழுத்துட்டு போயிடும். அதனால் பார்த்து சேஃபாக இருக்கணும். பாருங்கள் இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ ஹைட் வந்துருக்கோன்ட்டு. இன்னும் மேலே போகணும். பார்த்தீங்களா அந்த சைடில் தண்ணி தெரிச்சிருக்கு, அந்த அலை அடிச்சதுனால அந்த தண்ணி இங்கே வரைக்கும் தெரிச்சிருக்குன்னா வருவாங்களா நீங்களே. இங்கேருந்து நிறைய வியூ நம்ம இப்போ பார்க்கலாம். எவ்வளோ பெரிய கடல்னு பார்த்துக்கோங்க.
மேலே அங்கிட்ட ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு. பட் லைட் ஹவுஸ்க்கு வந்து எப்படி போகிறது தெரிஞ்சா கிளம்புறீங்க. ஓகே, கிட்டத்தட்ட நம்ம வந்து டாப்பை ரீச் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வெயில் வந்துச்சா. ஸோ டாப்பை இப்போ நாங்கள் கீழே அமைக்கிறோம்னா எவ்வளோ ஹைட்டுக்கு வந்துருவோன்ட்டு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்ம வந்து டாப் ரீச் பண்ணிடலாம். ஃபுல் வியூ வந்து நம்ம பார்க்கலாம். லைட் ஹவுஸ்ல கீழே வச்சுட்டு எல்லா கடை இது ஃபுல்லாக வந்து கடைகள் அந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்க லைட் ஹவுஸை. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சேர் போட்டிருப்பாங்க. அது வந்து எதுக்குன்னா சன்செட்டு சன்ரைஸ் வேலை பார்க்குறதுக்காண்டி. இப்போ பாருங்க நம்ம வியூவை, திருவள்ளுவர் சிலை எங்கே இருக்குது பாருங்க, நல்லாவே தெரியுது. கடல் ஃபுல்லாகவே நம்மளுக்கு தெரியும். ஒரு அளவுக்கு மேலே கடல் வந்து ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா. அதை வந்து நீங்கள் நோட்ஸ் பண்ணுங்க. அதுக்கான காரணம் என்ன மட்டும் போட்டிருக்கேன். பாருங்க எவ்வளோ பெருசுன்ட்டு கடலை. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம ஷேர் பண்ணிட்டு இருங்க கைஸ். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.